நான் எல்லா இடத்துலையும் ஜோக் அடித்தாலும் எனக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்பவே இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. கடைசியாக வந்து மார்வல் மூவி நம்ம பார்த்தது அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் தாங்க. அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கு அப்புறம் வேறு எந்த மார்வல் மூவியுமே சினிமா தேட்டரில் நம்ம பார்க்க கிடையாது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தான் ரிலீஸ் ஆச்சு. லோக்கி சீசன் 2 சீசன் 1 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாண்டா விஷன் இதெல்லாமே அதுக்கப்புறமா தான் வந்துச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டீமே வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த படத்துக்குரிய ஹைப் வந்து ரொம்பவே இருந்துச்சு. இங்கவும் முகத்தை காட்டாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உனக்கு இந்த ஊர்லேயே இடம் கிடையாது. இன்றைக்கி காலையில் இந்த படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த படம் பார்க்காம இருந்தால் மறக்காமல் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் படத்தை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு தேர்ட் மேன் ஸ்டுடியோ, நான் உங்கள் சதீஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அக்கறையால் நான் உதவணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் டெட்பூல் அண்ட் வொல்வரின் கேரக்டரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மார்வல் சீரிஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே பழக்கப்பட்ட ஒரு 2 முக்கியமான கேரக்டர் தான் இவங்க 2 பேர். அழுத்த பிடிச்சி தள்ளுறதுக்குள்ள நீயே போயிடு. இன்னும் ஒரே ஒரு ட்ரிங்க் கூட நான் இங்கேருந்து போயிடுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வொல்வரின் லோகனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுருவாங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வொல்வரினை கொன்றுவாங்க. அவருக்கு ரொம்ப வயசாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனால் வந்து கொல்லப்படுவார். இதுதான் வந்து கடைசியாக வந்து வொல்வரின் படமாக இருந்துச்சுங்க. பட் இந்த படத்தில் வர வொல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவர், வேற ஒரு டைம் லைனை சேர்ந்தவர். அவரை போயிட்டு நம்ம டெட்பூல் கூப்பிட்டுட்டு வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வரும். ஹே சக்கரக்கட்டி, உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணும், என் கூட வரியா? ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாங்க. இந்த படத்தோட கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்பூலை வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய பாரடாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ரெக்யூர் பண்ணுறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்லைன் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக உனக்காக நான் ஒரு சூப்பர் ஹீரோ பொறுப்பு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பாரு தங்கச்சி, அண்ணன் மூடல இல்லை. உன் மூட ஏற்ற நான் ஒன்றும் வரல, ஒழுங்கா என் கூட வந்து உலகத்தை காப்பாத்து. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு இருப்பார். அதை வச்சு இந்த டைம் லைன்லேருந்து வெளியே வரது மட்டும் இல்லாமல் டைம் லைன் உள்ளே போயிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்காமல் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரி, பாஸ்ட்டில் ப்ரெசென்ட்டை சேஞ்ச் பண்ணோம்னா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிரும். அது பக்கம் டைம் லைன் பிரான்ச்சும் வந்து இதாகாது, உடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே சொல்லுவார். இந்த டீம் அப்காக நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காக வந்து நம்ம டெட்பூலை கூப்பிட்டு வருவாருங்க. வந்த நம்ம டெட்பூல் என்னென்னா, அவர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா யார் மாற்ற முடியும் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் லோகன் தான் மாற்ற முடியும், அதாவது வொல்வரின் தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என் உலகத்தில் உன்னை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவார், டைம் பேடை திருடிட்டு நம்ம டெட்பூல் வந்து ஒவ்வொரு டைம் லைன் பிரான்ச்சுக்குள்ளேயும் போவார். போயிட்டு நம்மளோட வொல்வரினை பார்க்க வருவார். ஓ, உன் கம்பி ஏழ மறுப்பது ஏன்? 40க்கு மேலே வொல்வரின்ஸ்க்கு அது ஜகஜந்தான். அப்படி ஒரு டைம் லைனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வொல்வரின் இருப்பார். இந்த வொல்வரின் பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் ஓரியன்டான வொல்வரினாக இருப்பார். அதாவது அந்த எல்லோ கலர் சூட் இருக்குல்லங்க, அது போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு காமிக் வொல்வரின். இவரோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இழந்துருவார். இழந்துட்டு இவர் வந்து ரொம்ப குடின்னு குடிச்சிட்டு ரொம்ப அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். ரொம்ப நெகட்டிவான கேரக்டராக இருப்பார். நெத்தி போட்டு ஓட்ட வழியா மூச்சு பயிற்சி வேண்டான்னு நினைச்சனா சொல்றத செய். அப்படிப்பட்ட ஒரு வொல்வரின் தான் இந்த படத்தில் வருவாருங்க. அவரை போய் நம்மால் கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து என்ன நாள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கதையாக போகும். இவங்க வந்து டிவிஏக்கு வருவாங்க. பட் டிவிஏ வந்தோடனே பாரடாக்ஸ் என்ன பண்ணுவார், இவங்க 2 பேர்த்தையும் ப்ரூன் பண்ணிடுவார். ப்ரூன் பண்ணி இவங்க வாயில் போய் அடைக்கப்பட்டுருவாங்க. அப்போ அங்கே வாயிலே ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அதுலேயும் நீ ஒரு முக்கியமான எக்ஸ்மேன் ஆயிருந்த. அந்த மொட்டத்தில் சேவியர் இருக்கார், சேவியர்கிட்ட தங்கச்சின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸை பிடிச்சி வச்சுருப்பாங்க. இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சு அங்கே வாய்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் கூட சேருவாங்க. அந்த டீம் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, The Wolverine. கேப்டன் அமெரிக்கா இருப்பார். பட் ஆனால் அவர் வந்து ஃபேண்டாஸ்டிக் 4ல் வரக்கூடிய ஜானியாக இருப்பார். அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர்லாம் சேர்ந்து வருவாங்க. இப்போ லோகனில் வந்து கடைசி பாட்டில் அந்த ஒரு லோரான ஒரு குட்டி பொண்ணு இருக்கும்லங்க, அந்த பொண்ணும் இந்த இதில் வந்து வருவாங்க. நான் இது வரைக்கும் முக்கியம் நினைச்சு எல்லாத்தையும் இழக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெட்பூல் வேரியன்ட் எல்லாருமே அங்கே வாயில் அடைக்கப்பட்டிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வருவாங்க. அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. என் உலகத்தில் அவன் ஒரு ஹீரோவா இருந்தான். ஆனால் என் உலகத்தில் அவன்ல ஒரு ஆளே இல்லை. அப்படி நிறைய லோகனை தேடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான லோகனை காட்டியிருப்பாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் படத்தில் நடிச்சிருப்பார் இல்லைங்க, அவரும் வந்து ஒரு லோகன் கேரக்டர் பண்ணியிருந்திருப்பார். பாஸ்ட்டில் பண்ணியிருப்பார். அந்த ஒரு சின்ன ரோலையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவரையுமே ஒரு சின்ன சீனில் காட்டியிருப்பாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. என் மயிருக்கு என்ன
உன் உலகம் அழியும் போது இப்படிதான் மயிரா போச்சு நினைச்சியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MCU கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இதில் காட்டியிருப்பாங்க. இப்போ எக்ஸ்மேனில் வரக்கூடிய இந்த ரெட் கலரில் டைம் போர்ட்டல் ஆவான் தெரியுங்களா, அந்த கேரக்டர் காட்டியிருப்பாங்க. எனக்கு நிறைய கேரக்டரோட பேர் தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் எல்லாத்தையுமே வந்து நான் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் பார்த்துருக்கிறேன். இப்போ என்ன சொன்ன? இந்த வூல்வரின் தன்னை நம்பின எல்லாரையுமே கைவிட்டுட்டான். அந்த மாதிரி நிறைய பேர்த்த காட்டிகிட்டு இருப்பாங்க. டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா லேடி டெட்பூல் யாருன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சுங்க. கடைசி வரைக்கும் ஃபேஸாக காட்டவே இல்லை. எல்லா டெட்பூலுமே வருவாங்க. சாமுராய் டெட்பூல் வருவாங்க, அப்புறம் டாக் பூல் வருவான், அப்புறம் ஒரு தலை மட்டும் இருக்கும், அது ஒரு டெட்பூல்னு சொல்லுவாங்க. டெட்பூல் வேரியன்ட் எல்லாரும் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வரும். அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. என்ன இந்த சூட்டை போட்டுக்க சொல்லி ஸ்காட் கெஞ்சுவான். அப்புறம் ஸ்டார்ம் பீஸ்ட் கூட. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து என்ன பிளான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாயில் இவங்க 2 பேர் இருக்காங்களேங்க, அங்கே வந்து அந்த ஒரு மொட்டத்தலை அந்த பொண்ணு இருக்குல்லங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பவர் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இங்கேருந்து வெளியே கொண்டு போகக்கூடிய சக்தி எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு டைம் இங்கே வந்திருப்பார், அவரை கொண்டுட்டு அவரோட அந்த கையில் இருக்க ரிங்கை வந்து நான் எடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லும். அதை வச்சு தான் டைம்லைன் போர்ட்டல் உருவாக்கி நீங்கள் வெளியே போகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு என்னால் உதவ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். எனக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு காட்டிக்காம இருந்தேன். அதனால் அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறத தான் இவங்க திரும்ப போவாங்க. போயிட்டு ஒரு சில ஃபைட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டே வந்து ஹெல்ப் கேட்டு இவங்க வந்து வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டிவிஏக்குள்ளே வந்துடுவாங்க. டிவிஏக்குள்ளே வந்துட்டு அங்கே வந்து பாராடாக்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, அதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து இங்கே வந்து அந்த மொட்டத்தலையாக இருக்குன்னா அந்த பொண்ணு சார்லஸ் ஜேவியரோட தங்கச்சின்னு சொல்லிட்டு ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணும், அந்த டைம்லைன் மிஷின் இருக்குல்லங்க, அதை வந்து ஆக்கிரமிச்சுக்கும். ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை ஆக்கிரமிச்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த டைம் லைனுமே வந்து படிச்சிருவான். அதனால் இவனால் டைம் லைனையும் மாற்ற முடியுன்ற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோஸ் 2 பேரும் ஃபைட் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அழிப்பாங்க. இதுதாங்க கதையை போய் முடியும். ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செம்ம ஃபன்னாக போச்சு. இதை வந்து கம்ப்ளீட் பேக்கேஜாக செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உன் மொக்க சோக கதையை இப்ப சொல்லி சாவடிப்பியா இல்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுக்க போறியா? எங்கேயாவது போய் சாவு. அது தமிழ் டப்பிங்கெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் கவுண்டர் எடுக்கிறது, இந்த படத்தில் உனக்கு டைலாக் கிடையாது அமைதியாக இருன்னு சொல்கிறது. அப்புறம் நிறைய இடத்துல அப்புறம் கோயன்னு ஒருத்தர் பேசிட்டு வரும், யார் இவனுக்கெல்லாம் டப்பிங் பேசுது, ஏன்னா இங்கிலீஷில் பேசியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், தமிழில் ஏன்டா இப்படி குளறி இப்படி அந்த மாதிரி கேட்குற சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. இந்த உலகத்தை காப்பாத்துறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, ஆனா உனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 20th Century Fox-ஐ வந்து சொல்லிட்டாங்க அப்படிம்பாரு. அது மாதிரி அவர் பேசுகிற ஸ்லாங்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ண. அது ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே அவர் ஃபைட் பண்ணுவார். நம்ம தமிழ் சினிமாவில் வரக்கூடிய அந்த டான்ஸ் ஆடிட்டு பண்ணுற ஃபைட் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஓவரால் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியும் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் போக MCU-க்குள்ளே கொண்டு வந்தது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. நீ ஒரு எக்ஸ்மேன், எனக்கு நீ தான் எக்ஸ்மேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே கிராஃபிக்ஸ் ஓட்டை இல்லாமல் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல, ஆனால் உனக்கு உலகத்தை காப்பாற்றுற அனுபவம் இருக்கு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் MCU கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க் ஒரு சின்ன சீனில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஹீரோஸில் நிறைய பேர் ஃபேண்டாஸ்டிக் 4ல் வரக்கூடிய ஜானியை காட்டியிருந்தாங்க. அது மாதிரி இந்த படத்தில் வந்து MCU கேரக்டர்ஸையும் அங்கங்கே ஃபில் பண்ணியிருந்தாங்க. பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்த மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் டோனி ஸ்டார்க்கோட அசிஸ்டண்ட்டு அவர் ஹாப்பி, அவரை காட்டியிருந்திருப்பாங்க. அப்புறம் இந்த நிறைய பேர் இருக்கிறாங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன சீனில் வர மாதிரி சும்மா இவங்களே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பட் ஓவரால் வந்து அவங்க கண்டினியூ ஆகிற மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. சும்மா பேருக்குன்னு வர்ற மாதிரி MCU-க்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ரீசனுக்காக சும்மா ஒரு இடத்துல காட்டுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. நீ தப்பான ஆள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோன்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எனக்கு பெருசாக வந்து நெகட்டிவ் மாதிரி ஒன்றும் தெரியலைங்க. ஏன்னா ஓவரால் ஒரு ஃபன் ஃபேக்டர் எலமெண்ட்டை தான் நம்ம எதிர்பார்ப்போம் டெட்பூல் படம் அப்படின்னா. அந்தளவுக்கு இது ஒரு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தேங்க. ஸ்லோ மோஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ், அது தமிழ் டப்பிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நெகட்டிவ்ங்கிறது பெருசாக எதுவும் கிடையாதுங்க. இந்த படம் என்ன பொறுத்தளவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க. இனி வாழ்வா சாவாங்கிற மாதிரி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதுவும் டால்பி எஃபெக்ட், அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேட்ரிக்கல் ஃபீல் வந்து எனக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் போய் இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். குமார தெரிக்க விடுற இரு. கொம்மால தெரிக்க விட்டுரும். இந்த படத்துக்கு என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 வரைக்கும் நான் தருவேங்க. நீங்களும் மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டடா பாய். நீ ரெடியா? நான் எப்பவுமே ரெடி தான்டா.